இப்போ விஷயம் எனக்கு புரியணும். அவங்க எம்மா நீங்க போய் பொறுப்பா இருங்க தனியான்னு அனுப்பி வச்சாங்களா? இல்ல எப்படா டைம் கிடைக்கும்னு வெயிட் பண்ணிவிட்டு நீங்க கிளம்பிட்டீங்களா? அவங்க வந்து எங்க மாமா கூட வந்து தனியா போணும். ஆ. இதே நாங்க இருந்தோம்னா, இவங்கள வேற கூட்டி போணும். இது எதுக்கு? இப்ப சாப்பாடு செய்யணும்னா எனக்கும் சேர்த்து செய்யணும். எங்க வீட்டுக்காருக்கு சேர்த்து செய்யணும். இதே அவங்கன்னா, எங்க வீட்டுக்காரர் 2 இட்லிய வாங்கி சாப்பிட்டு போயிருவேன். நான் பாட்டுக்கு தேட்டர சுத்திட்டு வருவேன். இவங்கன்னா எல்லாத்தையும் கூட்டிட்டு நான் அலையணும்ல. அப்படின்றது ஃபர்ஸ்ட் ரீசன் சார். உண்மைதானே சார். நான் எங்க வீட்டுக்காரர் கூட டைம் ஸ்பெண்ட் இந்த ஏஜுக்கு மேல கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்னா என்ன சார் அர்த்தம்? நானும் இவ்வளோ வருஷமா கஷ்டப்பட்டு குழந்தைங்கள வளர்த்து அவங்களுக்குரியது எல்லாத்தையும் செஞ்சுட்டு என் கடமையை முடிச்சுட்டு தான் நான் என் வீட்டுக்காரர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றேன். தப்பே இல்ல. ஆனா அதுக்காகத்தான் இவங்கள தனி குடுத்தனம் அனுப்பணும்னு சொன்னா வேலை முடிஞ்சுச்சு. நான் சொல்லிட்டேனே, அதையும் சொல்லிட்டேன். அது அப்பப்ப பேச்சு வழக்குல சொல்லுவாங்க. போங்க பிள்ளை நீங்க உங்க வீட்டு தனியா போய்க்கோங்க. நாங்க எங்க வீட்டுக்காரர் கூட போணும். அது எப்பவுமே லவ் ஸ்மூல்லே இருப்பாங்க சார் அவங்க தனி. என்னங்க சார் எல்லா இடத்துக்கும் நான் அந்த பிள்ளை கூட்டிட்டு நானும் எங்க வீட்டுக்காரர் கூட போகணும்னு நினைக்க மாட்டேனா சார்? ஒரு பைக்ல போகணும்னு நினைக்க மாட்டேனா? நாங்க வாங்கினப்ப பைக்கே இல்லை, இப்பதான் பைக்கே வாங்கியிருக்கோம்.